ஹாய் ஹலோ ஆன் வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுனியமர் தமிழ். இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, த டோரிமான் ஹோட்டல் தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை யாரோ எரிச்சிட்டாங்களா எரிஞ்சிருச்சா சிலிண்டர் வெடிச்சிருச்சான்னு தெரியல. அங்கேட்டி நமக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது கைஸ். அங்கே போயிட்டு தங்கறக்கு இடம் இருக்கான்னு கேட்போம். ஓகே, டோரை திறந்து வந்துக்கலாம். டோரிமான் கைஸ். ஹே நூபே, நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் வீடு வந்து நெருப்பில் எரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு வீடு கேட்க வந்திருக்கேன். நீ போனானியும் ஃபர்ஸ்ட் ரைட்ல ஒரு டோர் இருக்கும், அதை நீ எடுத்துக்கோ. நைட்டு நல்லா தூங்கு. ஓகே கைஸ், காசே கேட்காம ரூமை கொடுத்துட்டான். நமக்கு வந்த வேலை மிச்சம் கைஸ். எவன் கைஸ் இவனை ஈவில்னு சொன்னது? ஓகே, இது டாய்லெட் ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. டோர் க்ளோஸ் பண்ண முடியாதா? டோர் க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், பாருங்க கைஸ், இது டைம் மிஷினோடலாம் டோரை இது ரூமை கொடுத்துருக்கான். இவனெல்லாம் போய் ஈவில்னு சொல்கிறதுக்கு மனசே வரல கைஸ். ஓகே கைஸ், இதுதான் நைட் 1 இருக்குது. ஓகே, இங்கே எவனோ டோரை தட்டுறாங்க கைஸ். ஓ, டோரிமான் மாப்பிள்ள, என்னாச்சு? நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நீ காசு கொடுத்துட்டு தான் இங்கே வரணும். ஆனால் என்கிட்ட காசு இல்லையே. நீ வந்து எனக்காக வேலை செய், நான் உனக்கு காசு கொடுக்குறேன். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, நீ என் ரூமை க்ளீன் பண்ண மட்டும் போ. இப்போவே க்ளீன் பண்ணணுமா? இப்போவே க்ளீன் பண்ணல, நீ இங்கிருந்து வெளில போயிடு. சரி, என்னை அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, நான் க்ளீன் பண்ணுறேன். கைஸ், நடுராத்திரி எழுப்பி என்னோட ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கைஸ். காசு இல்லை கைஸ் நம்மள்கிட்ட. அங்கே தான். ஓகே, இவனும் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கான். டே, கொஞ்சம் சீக்கிரமாக தான் போயேன்டா. ஓகே, டோரிமானுக்கு இந்த மாதிரியா கை இருக்கும்? அது ரவுண்டாக தான் இருக்கும். விடுங்க, கேமில் அப்படி டிசைன் பண்ண முடியலையாட்டிருக்கு. ஓகே, இதான் அவனோட ரூமா? ஆமாங்க கைஸ், இதான் அவனோட ரூம்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் இது ரத்தமாக இருக்குது? இப்போ நீ வந்து இந்த ரூமை தான் க்ளீன் பண்ண போகிற. கீழே போனால் ஸ்டோர் ரூமில் தொடப்பம் இருக்கும், போய் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணு. கைஸ், கடைசியில் வீடு கூட்ட விட்டுட்டாங்க கைஸ். எங்கே ஸ்டோர் ரூமு? ஓ, தப்பான வழியில் போயிட்டுருக்கேன். அவன் கீழே போக சொன்னான். ஓகே, இந்த வழியா? ஆமாங்க கைஸ், இந்த வழியில் தான் வந்தோம். இந்த வழியாக தான் இருக்கும். ஓகே, போகிறோம். இங்கே பெட்ரூம் இது. இது இப்போ வந்த வழி. எங்கே கைஸ் இருக்குது ஸ்டோர் ரூம்? இங்கே. இந்த டோர் வழியாக போனோம்னா அந்த டோரிமான் உட்காந்துருக்க இடம் வரும். இங்கே இருக்குது கைஸ் ஸ்டோர் ரூமு. ஓகே, இங்கே இருக்குது கைஸ். இதை எடுத்துகிட்டு போய் மேலே போய் க்ளீன் பண்ணணும். எப்படி வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. எனிவேர் டோரை யூஸ் பண்ணி வந்திருப்பேன். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே இங்கே கைஸ் இருக்குது. ஓ, ஸ்டேர்ஸ் இங்கே இருக்குது. இப்போ போய் அந்த ரூமை க்ளீன் பண்ணுவோம் கைஸ். என்னென்னலாம் பண்ண விட்றீங்க? ஓகே, சுத்தம் என்பது நமக்கு கைஸ். அங்கேட்டி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், முக்கால்வாசி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வாட் வாஸ் தட்? என்ன நடக்குது அங்கே? ஐ நீட் டு செக் இட். அங்கே என்ன நடக்குது? நாங்கள் போய் பார்க்கணும். என்னமோ டொமேல்னு சத்தம் கேட்டுச்சு. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் நார்மல். இது வந்து நான் நைட் ஒழுங்காக தூங்காதங்காட்டி இதாக இருக்கும். நான் டயர்டாக இருக்கங்காட்டி இது ஒரு பிரம்ம மாதிரி இருக்கும் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். என்ன கைஸ் இது? இப்போ தாண்டா ரூமை முக்கால்வாசி க்ளீன் பண்ணேன். இதை நான் போய் சீக்கிரம் டோரிமான்ட்ட சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், இப்போ தான் கைஸ் ரூமை க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே எவ்வளோ வந்து குப்பை போட்டு போயிட்டான். ஓகே, இப்போ அப்படி மெதுவாக போயிட்டு மெதுவாக போகக்கூடாது, சீக்கிரமாக போகணும். ஓகே, வந்தாச்சு இவன்ட்ட. இங்கே ஏதோ தப்பாக நடக்குது. என்னாச்சு? நான் வந்து ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சா? ஃபஸ்ட்டு கதவை தட்டுச்சு, அதுக்கப்புறம் விண்டோ உடஞ்சிச்சு. அப்புறம் நான் திருப்பி ரூம்குள்ளே வந்தானேயும் ஃபுல் குப்பையாக மாறிடுச்சு. அந்த ரூம் ஏற்கனவே அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து உன்னோட பிரம்மையாக இருக்கலாம். நீ ஸ்டோர் ரூமை செக் பண்ணு, அங்கே உனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு எதாவது கிடைக்கலாம். ஓகே, ஸ்டோர் ரூமை செக் பண்ண சொன்னால் என்னது பாக்ஸு, பட்டனு,
அப்புறம் மோட்டரு, அப்புறம் துணி இதெல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு இது கிடைக்குமா, பேர் என்ன, வேக்யூம் கிளீனர் கிடைக்குமா கைஸ். அந்த இதில் போட்டிருந்துச்சு. இப்போ நான் எங்கே போகிறது இதை எடுத்துகிட்டு? ஸ்டேர்ஸுக்கு இது ஏறி போகணுமா? இருங்க பார்த்துட்டு வரலாம். இல்லை கைஸ், நம்ம ரூமில் அந்த டைம் மிஷின் மாதிரி இருந்துச்சுல, அதுக்குள்ளேக்கு இது மேபி போடுற மாதிரி இருக்கலாம். ஆமாங்க கைஸ், இதுக்குள்ளே தான் போடணும். சரி போட்டேன். ஓ, பட்டனும் இங்கே இருக்குதா? ஓகே, பட்டனையும் எடுத்து போட்டாச்சு. இப்போது துணிக்கு நான் எங்கே போவேன்? இருங்க, கிச்சனில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கிச்சனில் தான் கைஸ் இருக்குது. ஓகே, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதில் போட்டுருவோம். எங்கே இருக்குது? அப்புறம் இந்த டைம் மிஷின் இல்லையா, ஃப்யூஸ் மிஷினா? ஓகே, போட்டாச்சு கீஸ். கொடுக்கடா வேக்யூம் கிளீனரை. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம ரூமை க்ளீன் பண்ணிடுவோம் கீஸ். மேலே வந்தாச்சு. அந்த ரூம் எவ்வளோ குப்பையாக இருந்துச்சு. கீஸ், இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கீஸ், நான் வந்து ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் தூங்கலாம். நம்ம வந்து டோரிமான்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு தூங்கிடலாம் கீஸ், ரூமை க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு. இங்கே இந்த சைடு தானே? ஆமாம் கீஸ், இந்த சைடு தான். ஓகே, இதுதான். இங்கே இருக்குது கீஸ். இதை தேடுறதே பெரிய வேலையாக இருக்கே. வேக்யூம் கிளீனருக்கு சொன்னதுக்கு நன்றி, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். என் ரூமை க்ளீன் பண்ணதுக்கு உனக்கு தேங்க்ஸ். நான் வந்து நாளைக்கு உனக்கு கொடுத்துட்றேன். சரி, நீ போய் தூங்கு, நீ ரொம்ப டயர்டாக இருக்க. குட் நைட்ரா டோரிமான் மாப்பிள்ள. ஓகே கைஸ், அவன் வந்து நம்மளை வந்து க்ளீன் பண்ணதுக்கு தேங்க்ஸு. இந்த மாதிரி உனக்கு நான் நாளைக்கு காசு கொடுத்துட்றேன், போய் தூங்குன்னு சொல்லிட்டான். செகண்ட் நைட்டு கைஸ். இப்போ என்ன பண்ணோம்? டாக் டு டோரிமானா? ஓகே வாங்க கைஸ், போய் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுவோம். எப்படி நான் அந்த சைடு தானே போய் தூங்கினேன், எப்படி இப்படி நேராக வந்தேன்? என்ன கைஸ், ஒன்றுமே புரியல. சரி பேசுவோம். ஹேய், நேற்று நான் உனக்கு ஒர்க் பண்ணல, எனக்கு காசு கொடு. சரி, நீ ஃபஸ்ட்டு எனக்கு கிச்சனுக்கு போய் கோகோ கேக் ரெடி பண்ணு. நான் அதை பண்ண போகிறதில்ல. நீ போய் அதை செய்யறியா இல்லை என் வீட்டில் இருந்து உன பேக்லேயே வச்சு வெளில தள்ளிட்டா? கைஸ், அவன் கிச்சனுக்கு போய் கேக் ரெடி பண்ண அப்புறம் காசு தரங்கிறான் கைஸ். அதாவது அந்த டோராயாக்கி கைஸ். என்ன கேக் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, போய் டோரிமானை கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட வேறு போனால் மாணவரையே கேட்பானே நீ. நான் இப்படி கேக் பேக் பண்ணுறது அவங்க ஒன்றுமே இல்லை. ஹேய், இன்னும் நீ தூக்கலக்கத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். கிச்சனில் சீக்ரெட் நோட் இருக்கும், போய் செக் பண்ணு. ஆமாங்க, சீக்ரெட் நோட் இருக்குது. பாக்ஸும் ஹேண்டிலும் இது பண்ணால், அதாவது அந்த ஃப்யூஸ் மிஷினில் போட்டால் நம்மளுக்கு வந்து மைக்ரோவன் கிடைக்குமா. ஆனால் அவ்வளோ நேரம் அந்த ஷீட் அங்கே இல்லையே. ஓகே, இப்போ நான் பாக்ஸுக்கு எங்கே போவேன்? தெரியலையே கைஸ். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரூமுக்கு போய் பார்ப்போங்க. ஓ, இங்கே ஹேண்டில் இருக்கா? ஓகே, இப்போ இதை தூக்கி நம்ம உள்ளே போட்டுடலாம். இனி போய் நம்ம டோரிமானோட பெட். இது வேறு உள்ளே போக மாட்டேங்குது. கரெக்டாக. ஓகே, ட்ராப்பு. நான் போய் டோரிமான் ரூமில் செக் பண்ணுங்க கைஸ். அங்கே கீது இருக்கும். வாங்க போய் செக் பண்ணி பார்த்துருவோம் அந்த டோரிமானோட ரூமில். எதா இருக்குது உள்ளே? இங்கே இருக்கு கைஸ், கீழே பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே வச்சுட்டு வந்துடுவோம். அதாவது ஃப்யூஸ் மிஷினில் போட்டுருவோம் கைஸ். இங்கே இருக்குது டோரு. அப்படியே நேராக போனால் பெட்ரூமு. இங்கே இதுக்குள்ளே இது வேறு ஒன்று. ஓகே, ட்ராப் பண்ணியாச்சு. மைக்ரோவனையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இல்லை, இங்கே இருக்கிற டோரு. ஓகே, இதை கிச்சனுக்கு கொண்டு போய் வச்சுட்டு கேக் இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, எப்படி மேக் பண்ணுறது கைஸ்? ஐயோ, என்ன பண்ணுறது இதில்? கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அதே மேக்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம கையில் டோராயாக்கி இருக்கு கைஸ். ஓகே, இதை போய் அந்த டோரேமான்ட்ட கொடுத்துருவோம். இந்தாடா வச்சுக்கோடா டேய், இதான் உன்னோட கேக் வச்சுக்கோ. ஹே, நீ செஞ்சிட்டியா? தேங்க்ஸ். ஆனால் எனக்கு ரொம்ப பசியோடு இருக்குது, சீக்கிரம் அதை கொடு. நீ இப்போயாச்சும் என் காசை கொடு. நீ கவலைப்படாத, நாளைக்கு நான் கொடுத்துருவேன். இப்போதைக்கு நீ போய் தூங்கு. என்ன கைஸ் இவன், இன்னைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், நாளான்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருக்காங்க கைஸ் இவன். இருங்க கைஸ், நாளைக்கு அவனை பிடிச்சி காசை கொடுக்குறியா இல்லை என்னங்கிறன்னு கேட்குறான். இருங்க. ஓகே, டாக் டு டோரேமான். சீக்கிரம் கதவு தரடா. டேய்,
என் காசை கூட இல்லை, அவ்வளோதான் உனக்கு. இப்போவே என் காசை கொடு. ஃபஸ்ட்டு நீ இதை சொல்லு, நான் ரொம்ப கேவலமாக இருக்கேனா? ஆமாண்டா டேய், நீ கேவலமாக தான்டா இருக்க. உனக்கு தைரியம் இருந்தால் அதை திருப்ப சொல்லு. அண்ணே நான் சும்மா சொன்னேனே, நீங்கள் அழகாக தானே இருக்கீங்க, நான் சும்மா விளையாண்டு இருந்தேனே, ப்ராங்க்கு. இப்போ நான் என் ஃபேஸை பார்த்தே ஆகணும். போய் மேஜிக் மிரர் டாய்லெட் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. நான் வந்து அழகாக இருந்தானே உன்னை மன்னிச்சிடுறேன், இல்லை கொன்றுவேன். நான் இப்போவே உன் வீட்டை விட்டு வெளில போகிறேன், எனக்கு இங்கே வாழ பிடிக்கல. என்னால் முடியாது, ஏன்னா மெயின் டோர் லாக் இருக்கு. நீ சாகாமல் இருக்கணும்னு நான் சொல்கிறது செய். யாருக்கு சிவன் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறான்? இங்கே என்னமோ ரெட் கலரில் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஓகே, சீக்கிரம் போய் இதை அந்த ஃப்யூஸ் இதில் போடணும். இங்கே ஓகே, இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேறு என்ன, டாய்லெட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னான். அடுத்து இங்கேனோ மஞ்சள் கலரில் இருக்குது கைஸ், இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இதையும் கொண்டு போய் அந்த ஃப்யூஸ் மிஷினில் போட்டு இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லையா, இன்னும் இருக்கா? இன்னும் ஆமாம் கைஸ், இன்னும் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டேர்ஸில் மேலே ஏறி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இங்கே ஆமாங்க, ஸ்டேர்ஸில் தான் ஏறி பார்க்கணும். ஓகே கைஸ், இங்கே என்னமோ தலை இருக்குது கைஸ். எதுக்கு இந்த தலை? இப்போது எடுத்துக்கலாம். இந்த தலையும் பொம்மை தலை கைஸ், இது எதுக்குன்னு தெரியல. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிட்டு அந்த இதையும் அந்த ஃப்யூஸிங் இதில் போட்டுடலாம், ஃப்யூஸ் மிஷினில். ஓகே, இப்போயாச்சும் எதாவது கிடைக்குமா? கிடச்சிருக்கு கைஸ், டோரியமான ஏமாற்றும் பொருள். என்னது இங்கே பாருங்க கைஸ், இதில் அவன் ஏற்கனவே அவன் ஃபோட்டோ இருக்குது. ஓகே, சந்தேகம் வந்துடாது, இதில் ப்ளூ கலரில் இருக்கான். ஐயோ, இதான் உன்னோட மேஜிக் மிரர். இப்போ நீ உன் மூஞ்சியை பாரு. பார்த்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு பார்த்தனா அழகாவே இல்லை, நீ செத்துப்போன்னு சொல்லிடுவானா. நான் அழகாக தான் இருக்கேன், நான் ஒரு மன்மத குஞ்சு. பதட்டப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நீ போய் கொஞ்சம் தூங்கு போ. எப்போ கைஸ், அவன் ஆள் மனசில் அவனை யாரோ அழகாக இருக்கீங்கன்னு பதிய வச்சுருக்காங்க, அங்கே தான் விட்டுட்டான். சரி வாங்க நம்ம போய் தூங்குவோம். ஓகே, நைட் 4. ஓகே கைஸ், இப்போது என்னது, டாக் டு டோரேமான். ஓகே வாங்க, அவன்கிட்ட போய் பேசணுமா, பேசிடலாம். முதல்ல நம்மளோட காசை கேட்கணும். டேய், இப்போவே காசை கொடுக்குறியா இல்லை என்னங்கிற? இப்போ நான் இங்கேருந்து போகலாமா? நீ இங்கிருந்து நிஜமாலே போறியா? நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். இதை மறந்துடாத, நீ எனக்கு காசு கொடுக்கணும். ஏய், நான் உனக்கு காசு கொடுக்கறத பற்றியே மறந்துட்டேன். சரி, என் வேலட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கடைசி ரூமில் இருக்கும், போய் எடுத்துகிட்டு வரியா? ஆனால் அங்கே கீப் அவுட் அப்படின்னு ஒரு சைன் இருக்குது. நீ பயப்படாத, அங்கே ஒன்றும் இல்லை. சீக்கிரம் போய் என் வேலட் எடுத்துகிட்டு வா. ஓகே கைஸ், இவன் சொல்கிற மாதிரி போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இதில் கடைசி ரூம் இது இல்லை கைஸ், இதில் இன்னும் அங்கே போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த கடைசிக்கு போகணும் கைஸ். நம்ம எங்கே, மேபி இது கடைசி ரூமா? ஆமாங்க கைஸ், கீப் அவுட்டு. நீங்கள் இதான் வேலெட்டு. என்னமோ எலி மாதிரி இருந்து பிடிச்சி கடிச்சு வச்சிச்சு கைஸ், ஏமாற்றிட்டாங்க கைஸ் டோரிமான் நம்மளை. இல்லை அது லாஸ்ட் ரூமா, இல்லை அதுக்கு அடுத்தது இருக்கிறதா லாஸ்ட் ரூமா? அதுக்கடுத்த ரூம் இருக்குது, போய் பார்க்கலாங்க கைஸ் அதுக்கடுத்த ரூம் இருக்கான்னு. இருங்க போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கடுத்த ரூம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், இல்லைன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. போய் பார்த்தா தான் தெரியும் அந்த சைடு ஏதோ ரூம் இருக்கான்னு. போய் பார்ப்போம். ஆனால் இதில் தான் கீப் அவுட் அப்படின்னு சைன் வச்சுருந்தாங்க. ஓகே, இதா? இல்லை இது டாய்லெட் ஆச்சு. இருக்குது கைஸ், இங்கே இருக்குது. இது கூட தான் வேலட் இருக்குது. இருக்கு, உள்ளே போக முடியல. என்ன கைஸ், ரூம் எம்டியாக இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை கைஸ். வாங்க வெளில போய் அவன்கிட்ட சொல்லுவோம். அப்பா ஆட வந்து அடிச்சிட்டாங்க கைஸ். இன்னும் எனக்கு காசு கூட வேணாண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா, நான் போகிறேண்ணா. எப்போ கைஸ் வந்து மூஞ்சிலே டொம்மேன்னு ஒரே அடி வச்சான். எப்படி தப்பிக்கிறது இப்போ நான்? ஐயோ உள்ளே வந்துட்டான். ஐயோ பிடிச்சிட்டாங்க கைஸ். என்ன இது என்ன மூஞ்சி, இதெல்லாம் மூஞ்சியில் வியாபாரம் ஆகாது. என்னடா ஃபஸ்ட் நைட், என்னடா லாஸ்ட் நைட்டுன்ட்டு. சீக்கிரம்டா நான் போகிறேன். இப்போ எப்படி இந்த சேரில் சுற்றிட்டு போகணுமா? கைஸ் இவன் கிராணி கிளவியை விட புத்திசாலியாக இருக்காங்க கைஸ். இந்த ஹோட்டலில் பூந்து வரான். ஜிஜோ ஜிஜோ ஜிஜோ
பிடிச்சிட்டான் கைஸ். அந்த எட்ஜில் வந்து இது டேபிள் போட்டு மறைச்சி வச்சுருந்தாங்க. அங்கிட்டி டக்குன்னு திரும்பினோன்னா அவன் வந்து பிடிச்சிட்டான். ஓகே, இப்பயும் வந்துட்டு தான் இருக்கான். சீக்கிரம் அப்படியே ஓடி போயிட்டு இந்த கதவை திறந்துடலாம். ஓகே, இப்படி வந்துட்டோம்னா வேணாம்டா, பிடிச்சிட்டாங்க கைஸ். இவன் எனிவேர் டோரை வச்சு டெலிபோர்ட் ஆகி வரான். வாங்க கைஸ், இப்போது வெளியில் ஓடி பார்ப்போம். ஓகே, இப்போ அவன் இந்த சைடு வரான். அப்படியே நம்ம இந்த டேபிளை சுற்றி இப்படி வந்துட்டு இங்கே போயிட்டு இந்த ஸ்டேர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே போனால் இங்கேருந்து வருவான். இனி இப்படி போய் இப்படி கீழேருந்து இப்படி வந்துக்கலாம். ஓகே, இப்படி சுற்றுறானா, இப்படி சுற்றி இப்படி நேராக போயிட்டோம்னா ஓகே கரெக்டாக இருக்கும். இனி அப்படியே மேலே போனோம்னா மேலே ஒரு தாட்டி வருவான் கைஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பின்னாடி வரானா, இப்போது டெலிபோர்ட் ஆகி முன்னாடி வருவான். சொன்னேன்ல கைஸ், இப்போது டெலிபோர்ட் ஆகி முன்னாடி வந்துட்டான். இனி கீழே போய் திருப்பி அந்த டேபிளை சுற்றிட்டு மேலே வரணும். ஓகே, எப்போ கீழே ஸ்பான் ஆகிட்டான். பிடிச்சிட்டான் கைஸ். பைத்தியக்காரப்பையன் கீழே ஸ்பான் ஆகிறான். இதெல்லாம் சீட்டிங், இதெல்லாம் போங்காட்டம். ஓகே, வாங்க திருப்பியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்படி வரானா, இந்த டேபிளை சுற்றி இப்படி போனோம்னா பிடிச்சிட்றான். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நான் தப்பிச்சு முக்கால்வாசி தூரம் வந்துட்டேன். அதாவது இப்போ மேலே ஸ்பான் ஆனையும் கீழே ஸ்பான் ஆவானா, அங்கே போயிட்டு அங்கே டேபிளை சுற்றிட்டு திருப்பியும் தப்பிச்சு மேலே வந்திருக்கேன். ஓகே, இப்போ ஆமாங்க கைஸ், டக்குன்னு கொடுத்துட்டோம்னா ஓகே. லைட்ரு கையில் இது வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஷோ அப்பா பற்றி விட்டாச்சு கைஸ். ஓகே கைஸ், பை ஃப்ரம் எம்ஜிடி. பை கைஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.